பொறுத்தது போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள். தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் அண்ணாமலை, எல்லாத்துக்கும் தெரியும். அண்ணாமலையின் பேரை விசாரித்தாலே அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் எப்போதுமே இருக்கும் சொல்லலாம். வலைதளங்களிலும் சரி, நேரிலும் சரி. அவர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அவர் போகிற இடத்துல இளைஞர் கூட்டம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கட்சிகளை தாண்டி, அதாவது பாஜக என்ற கட்சியை தாண்டி அண்ணாமலைக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவு வட்டம் உண்டு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும்போது கூட்டங்கள் அதிகமாக சொல்லலாம். அதிகமான வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலை பெறுவதற்கு அண்ணாமலை முயற்சி ஒரு காரணம் என்று கூறப்பட்டுச்சு. ஆனால் தண்ணி பயிருக்கு பாயல் மாதிரி அவருடைய உழைப்பு சரியான திசையில் போகாதனால வெற்றியை அந்த நேரத்தில் அவரால் ருசிக்க முடியவில்லை. இந்த வெற்றியை அடைய முடியாதுதான் அவரை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியதுன்னு சொல்லலாம். ஏன்னா பாஜகவில் அவரை விரும்பாத பல தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு முழு காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை கூட்டணி வைக்க தவறிவிட்டதுனால, எதிர்க்கட்சி தலைவரை விமர்சனம் செய்ததுனால தான் அவர் தோல்வி அடைஞ்சோம். அதனால் அவரை பதவி நீக்கணும்னு சொல்லி முதல் குரல் கொடுத்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அதுபோல் தொடர்ந்து மற்ற தலைவர்களும் குரல் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து தான் அமித்ஷா திடீர் முடிவு எடுத்தாங்க. மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்குவது என. அண்ணாமலை என்ன சொன்னார்னா, நீங்கள் நீக்கண்டா நானே நீ விளையிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு அவர் வெளிப்படையாகவே அறிவித்தார். மாநிலத்திற்கான போட்டியில் நான் இல்லை, மாநிலத்திற்கான போட்டியில் நான் இல்லை என்று அறிவித்தார். அதுக்கப்புறம் புதிய மாநில தலைவராக தேர்தல் நடந்துச்சு. யாருக்கு எல்லாம் தெரியும். புதிய தலைவராக சட்டசபை குழு தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் மாநில தலைவர் ஆனார். சரி, 2 பேர் பொறுப்பேற்ற போது அண்ணாமலை நிலைமை என்னாச்சு அப்படின்னு என்னாச்சுன்னா, அவர் தேசிய பொறுப்பு கொடுக்கப்படும் அமித்ஷா சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. கட்சி நிகழ்ச்சியிலும் அண்ணாமலை புறக்கணிக்கப்படுவதாக அவர் ஆதரவாளர்கள் கருத்து சொன்னாங்க. ஏன்னா எந்த நிகழ்ச்சியிலுமே அண்ணாமலை பார்க்க முடியாது. அப்படியே அண்ணாமலை பார்த்தாலும் அந்த நிகழ்ச்சியில் ஒரு டம்மியாக தான் அண்ணாமலை பிரதிபலிக்கப்பட்டார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் பெரிய அளவில் முடக்கப்பட்டதாக தகவல் ஆச்சு. ஏன்னா அவர் எந்த கருத்து தெரிவித்தாலும் மத்திய தலைமையிலிருந்து என்ன வரும்னா, நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு வாயை திறக்காமல் இருப்பது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் ஏதாவது திறந்து அது ஏதாவது விஷயங்கள் வந்தால் அது கூட்டணியை பாதிக்கும் அப்படின்னு அதிமுக தரப்பிலும் இருந்தும் சரி, பாஜக தரப்பிலிருந்தும் மத்திய தலைமைக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. அதனால் அண்ணாமலை வாயை சமீப காலமாக பூட்டு போட்டு தான் வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பேச முடியும். ஆனாலும் என்னதான் போட்டு போட்டாலும் பாடிய வாய் தானே அப்படிங்கிற மாதிரி என்னதான் போட்டு போட்டாலும் கேள்விகள் கேட்கும்போது சில நேரத்தில் உண்மைகள் ஒரு வாயில் வெளி வந்தது. அதனால் பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். விமர்சனத்துக்கு உள்ளாகிறாரு, மாட்டிக்கிறார். இந்த நிலையிலாம் ஒரு நிலம் தொடர்பான ஒரு பிரச்சனைகள் அண்ணாமலை மீது ஒரு அவதூறாக ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு. என்னுடைய மனைவி மற்றும் குடும்பத்தை சொத்துக்கெல்லாம் வாங்கினேன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைக்காக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க திருநெல்வேலி ரசிகர்கள். என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் அண்ணாமலையோடைய நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுடைய தலைவர் ஒதுக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு நற்பணி மன்றத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இதை அமைப்பு ஆரம்பித்து அதுக்கும் பிரத்யேகமான ஒரு கொடியையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த கொடி நடுவில் அண்ணாமலை இருப்பது போன்றும் அதை சுற்றி அண்ணாமலை நற்பணி மன்றம் தமிழ்நாடு என்ற ஒரு வாசகத்தை பொறிச்சும் அவங்க ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஜக நிர்வாகிகளும் அவருடைய ஆதரவாளர்களும் களத்தில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் இப்படி திடீர் இறங்கிட்டாங்க அப்படின்னு விசாரிச்சு என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் தலைவரை எல்லா விஷயங்களும் புறக்கணிக்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த அமைப்போடு போய் அவருடைய வளர்ச்சியை மேம்படுத்துவோம். அண்ணாமலையுடைய புகழ் என்றைக்குமே தமிழ்நாட்டில் மங்காது, அதை நாங்கள் எடுத்து சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிரடியாக இறங்கியிருக்காங்க. இது தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாகிட்டே சொல்லலாம். குறிப்பாக பாஜகவில் சலசலப்பை ஏற்படுத்தி சொல்லலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மத்திய தலைமைக்கும் கத்தரிச்சாலும் என்னமோ தெரியல, திடீர்னு அண்ணாமலை ஒரு ட்விட்டு போட்டார். என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி திருநெல்வேலியில் என் பேரில் நீங்கள் ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பதாக நான் அறிஞ்சேன். உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்குது. உங்களோட அன்பு எனக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் கூட அனுபவிச்சுக்க அன்புக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் இதே மாதிரி செயல்களில் நம்ம ஈடுபட வேண்டாம். நமக்கு ஒரு அமைப்பு தனியாக இருக்குது, நம்ம அமைப்பில் இருக்கிறோம். அதனால் இந்த அமைப்பு வேண்டாம், இது நான் விரும்பலை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக போட்டிருக்காரு. மேலும் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், அதுதான் முக்கியம் நமக்கு. அதனால் இது போன்ற செயலில் ஈடுபடாதீங்க அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டு அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதிலும் சொல்லியிருக்காங்க ரசிகர்கள், இல்லை நாங்கள் இந்த அமைப்பை தொடர்போடு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் பாஜக ஒரு பக்கம், அண்ணாமலை நற்பணி மன்றம் ஒரு பக்கம். என்ன பாஜகவில் முதலில் கோஷ்டி பூசல் தொடங்கிவிட்டதோ என்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்தில் முன்வைக்க தொடங்கியிருக்கு. இதன் மூலம் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்களுடைய தலைவர் அண்ணாமலைக்கு நீங்கள் உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி உரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னா
இந்த அமைப்பு மூலம் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு மையமாக திகழ்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுக்க வகையில் தான் அண்ணாமலை ஆதரவாக இதுபோல் செய்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் வந்து கருதுகிறாங்க. பாஜகவினர் சிலர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்வீட்டும் போட்டிருக்காங்க. இப்படி பாஜகவில் ஒரு மையப்புள்ளி உருவாக்கிட்டே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.